காரணம் இயேசு வரப்போகிறார் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இயற்கையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இயற்கையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு நமக்கு நடக்கலை, ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாம் எல்லாம் அமைதியாக இருந்துட முடியாது. இதை நினைவு கூறுங்க, ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை. அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் நமக்கு பயம் இல்லை. என்ன சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் எப்போ வருவேன், எப்போ நீங்கள்லாம் ரெடியாக இருங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த பூமி எதிர்ச்சி பார்த்து பயப்படுற நம்ம கிடையாது. மலைகள், அந்த மலைகள் சிகரங்கள், அந்த கடல்கள் கொந்தளிச்சால் நமக்கு பயம் வர கிடையாது. ஏன்னா ஏசு சொல்லிட்டு நடக்கும், இதெல்லாம் நான் வர்றதுக்கான அறிகுறிகள் என்று சொல்லிட்டாரு. நமக்கு பயம் கிடையாது. ஆண்டவர் வருகை நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவே இல்லை, தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இதையெல்லாம் நினைவு ஊட்ட பண்ணணும். நம்மெல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்லணும், இந்த பூமி அதிர்ச்சி எதனால் வந்தது என்று சொல்லணும். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும். 2010 சீனாவில் 15 லட்சம் பேர் இறந்து போனாங்க. இப்போ குறிப்பாக நம்ம பார்க்குறோம், வென்சுலாவில் நடந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் வென்சுலாவுக்காக ஜெபிச்சவங்க சொல்லுங்க? எத்தனை ஆயிரம் மக்கள் இறந்து போனாங்க, கண்ணால் பார்த்தோம். இப்போ நடந்தது, ஒரு மாதத்துக்குள்ளே நடந்தது காரியத்தை நான் சொல்கிறேன். 50,000 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. வீடுகள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. சும்மா சாதாரண ஒரு கணக்கு சொல்கிறேன், அது எத்தனை ஆயிரமோ தெரியாதுன்னு, அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி, ஒரு நாடே நிலை குலைந்து போனது. ஆனால் நம்ம பகுதியில் நடந்திருந்தா நம்ம நிலைமை என்னமா இருக்கும்? நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு இலையில சொல்லுங்களேன், நமக்கு நடக்கலை, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் வாசப்படியில் நிற்கிறார். சொல்லுங்கள், நம்ம வாசப்படியில் வந்து நிற்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அலையிலேயே சொல்லலாமா? மாறானாதா, சீக்கிரம் மாறும் என்று சொல்ல முடியுமா உங்களால? ஹல்லேலூயா. எரிக கோட்டை உடைந்தது கூட அது ஒரு எரிக கோட்டை உடைந்தது கூட அது ஒரு பூமி அதிர்ச்சி தான் என்று சொல்கிறார்கள் வல்லுநர்கள். இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இயேசு வரப்போகிறார். இது பைபிளில் நடந்த காரியங்களை உங்களுக்கு செய்தியை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் இன்றைக்கு எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம கண்ணுக்கு முன்பாக நடக்கிறத நீங்கள் பார்த்து அதை உணரணும். பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க, நம்ம பைபிளில் படிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். பைபிளை படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், பைபிளை மடக்கி வச்சிடறோம். ஆனால் கண்ணுக்கு முன்பாக நடக்கிற அந்த காரியம், இயேசு சொன்னது, இது நடக்கும் என்று சொன்னது, வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று சொன்னவர் சொன்ன காரியங்கள் நடக்கிறத கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவர் காமிக்கிறார். அல்லையிலே சொல்லுங்களேன். ஒன்று பஞ்சம், முதல்ல பூமி அதிர்ச்சி, இரண்டாவது பஞ்சம். இந்த கடைசி காலங்களில் இயேசுவின் வருகையில் அடையாளத்தில் பஞ்சம். இன்றைக்கெல்லாம் நீங்களும் நானும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். எங்கள் காலத்திலலாம் நாங்கள் இந்த பஞ்சத்தை அனுபவிச்சாலும் 70, 65 ஏறக்குறைய 65, 70 பயங்கரமான பஞ்சம் இந்தியாவில். ஆபிரகாம் காலத்திலையும் பஞ்சம் இருந்தது, ஈசாக்கு காலத்திலும் பஞ்சம் இருந்தது, யாக்கோபின் காலத்திலும் பஞ்சம் இருந்தது, எலியாவின் காலத்திலும் பஞ்சம் இருந்தது, பவுலின் காலத்திலும் பஞ்சம் இருந்தது. அல்லேலூயா. வேதத்தில் நிறைய இடத்துல பஞ்சம் நம்ம எழுதியிருக்கு. பஞ்சத்திற்கு பிழைக்க முடியாது நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் பஞ்சம் பைபிளில் வந்ததெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். ஆனாலும் நிஜ வாழ்க்கையில், அதாவது அது நிஜ வாழ்க்கையில் நடந்தது தான், இதுவும் நிஜ வாழ்க்கையில் நடக்க போகிறது தான், நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஏன்னா பைபிளில் எழுதிருந்தெல்லாம் அது எங்கேயோ நடந்தது, எப்போயோ நடந்தது, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போது ஒருவேளை பைபிளை எழுத ஆண்டவர் சித்தமுள்ளவரானாலும் இதையும் எழுதுவார் பைபிளில். இப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது நம்ம மனசில் எழுதுறாரு. ஏன்னா பழைய ஏற்பாடு கற்பலகையில் எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்களேன் எல்லாரும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இருதயம் என்கிற பலகையில் ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு இருக்கிறார்.
வேதத்தை